MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806. இப்போது விஜயோட தமிழக வெற்றி கழகத்தை கட்சியை இந்திய தேர்தல் ஆணையம் அங்கீகரித்திருக்கிறது. இது தொடர்பான உங்களுடைய பார்வையை நீங்க பதிவு பண்ணலாம். அதில் இது விஜயோட கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு இது ஒரு உற்சாகமான செய்தி. மற்றொன்று இது 2026 வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்கான அந்த எதிர்பார்ப்புகள் இன்னும் அதிகமாகும் அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும். பட் நேற்றே இந்த செய்தி கிட்டத்தட்ட வெளியே வந்தது. ஒரு சில செய்தித்தாளே இன்னைக்கு செய்தியாக வந்திருக்கிறது. பட் அதை தாண்டி விஜய் அரசியல் பேசுவாரு, இன்னும் முக்கியமான விஷயங்கள் எதனா சொல்லுவாருன்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது பத்திரிகையாளருக்கும் சரி அவரோட கட்சி தொண்டர்களுக்கும். ஆனா அந்த விதமான விஷயங்கள்லாம் எதுவும் விஜய் சொல்லல. வழக்கமே அவருக்கு உண்டான அந்த பாணியில பொறுமையா இருங்க, காத்துருங்க, விரைவில் மாநாடுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்வோம் ஆயத்தம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் பொறுத்தவரை இன்னும் அந்த ஃபுல் டைம் பாலிடிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டயலாக்லாம் வரும். ஒரு ஓட்டுக்கு வேண்டி ஒரு புரட்சி பண்ற மாதிரி, 18% ஜிஎஸ்டி பத்தி பேசுற மாதிரி, அந்த மாதிரியான அந்த ஒரு வீராவேசனமும் அந்த மக்களுக்கு உண்டான அந்த அடித்தட்டு அரசியலை இன்னும் விஜய் கையெடுக்கல. விஜய் இப்போ ஒரு தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. அந்த தகவலை அவரோட கட்சி நண்பர்களுக்கு உற்சாகமாக சொல்லியிருக்கிறார். இன்னும் முழு அரசியலை விஜய் அவர்கள் கையில் எடுக்கவில்லை என்பது என்னோட புரிதல். MP Developers launching MP Petals வரும் செப்டம்பர் 13, 14, 15 லான்ச்சிங் நடைபெறுகிறது. இப்போது குன்றத்தூரில் மெட்ரோ கிராண்ட் சிட்டி அருகில். கால் 8524806806.